ඔබතුමාලා ඉදිරිපත් කරපු ඉඩම් පිළිබඳ ගැටලුව ආරක්ෂාව සඳහා ලබාගත් ඉඩම් තියෙනවා. ඒක වනජීවි දෙපාර්තමේන්තුවෙන් ලබාගත් ඉඩම් තියෙනවා. மக்களின் காணிகள் மக்களுக்கே உரித்தாக வேண்டும். வடக்கின் காணி பிரச்சனைகள் தொடர்பில் மேலாய்வு செய்யப்பட்டு வெகு விரைவில் மக்களுக்கு மீண்டும் காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டின் அபிவிருத்திக்காக அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக நாட்டின் எந்த பகுதியிலும் காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்க முடியும். அந்த காணிகளுக்கு பதிலாக கட்டாயமாக மாற்று காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும். யாழ் மக்களுக்கான மிக முக்கியமான திட்டங்களுக்காக யாழ் ஜனாதிபதி மாளிகையை முற்றாக விடுவிக்க தயார். அதற்கான உரிய முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க வேண்டும். போரினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இன்னும் வடமாகாணத்தில் இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இது குறித்து ஆராய்ந்து விரைவான தீர்மானங்களை அதிகாரிகள் எடுக்க வேண்டும். பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு அரச நிறுவனங்களை நடத்தி செல்வதற்கு 30,000 வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளது. ஆட்சேர்ப்பு நடைமுறைக்கு அமைய அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்பதோடு பட்டதாரிகளுக்கு இதன் போது வாய்ப்புகள் கிடைக்கும். இதில் போலீஸ் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். வடமாகாண மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பரந்தன், மாங்குளம், காங்கேசன் துறை ஆகிய பகுதிகளில் 3 புதிய கைத்தொழில் வலயங்களை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கையர்களை முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கின்றோம். வடக்கு மாகாணத்தின் மீது விசேட அக்கறை செலுத்தி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. தற்போதைய அரசாங்கம் வடக்கு மாகாணத்தில் போக்குவரத்து கட்டமைப்பை பலப்படுத்தும் வலுவான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அதன்படி இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ்கள் இணைந்து செயற்படும் திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். வட மாகாணத்திற்கான ரயில் சேவைகளை அதிகரிப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளோம். அடுத்த வருடம் 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். வடமாகாணத்தில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய புதிய சுற்றுலா தலங்கள் இனங்காணப்பட்டு அவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். வடமாகாண அரச சேவைக்கான புதிய ஆட்சேர்ப்புகளை அரசியல் அதிகாரத்தின் தலையீடின்றி தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்போம். வடக்கில் அரசு சேவை மேலும் பலப்படுத்தப்படும் என்பதை உறுதியளிக்கின்றேன். மீன்பிடி பிரச்சினைக்கு தீர்வு காண ராஜதந்திர ரீதியில் அதிகபட்சமான தலையீடு செய்யப்படுகிறது. மீன்பிடி துறைமுகம், மீனவர்களுக்கான வீட்டு திட்டம், தீவுகளுக்கான படகு சேவை உள்ளிட்ட பல குறைபாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிறது. நாட்டில் மிக குறைந்த அளவு குழாய் நீரை பயன்படுத்தும் மாகாணமாக வடக்கு மாகாணம் காணப்படுகிறது. வடக்கில் இதுவரை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நீர் திட்டங்கள் துரிதப்படுத்தப்படும். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் புதிய நீர் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வடக்கு மக்களுக்கு பாரிய பிரச்சனைகள் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வடக்கின் கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, விவசாயம் உட்பட முழு அரச சேவையும் மேலும் வலுப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசியல் அதிகார தரப்பு, அரச பொறிமுறையும் இணைந்து செயற்படுவது கட்டாயமானதாகும். அத்துடன் வடக்கில் உள்ள கிராமிய வீதிகளை புனரமைக்க இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 5 பில்லியன் ரூபாய் விசேட நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த நிதியை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். கடவுச்சீட்டு பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். தற்போது ஒரு விசேடமான மகிழ்ச்சியான செய்தியையும் கூறுகின்றேன். யாழ் மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை ஆரம்பிக்க உத்தேசித்திருக்கின்றோம். அதற்கான அலுவலகம் அமைப்பது தொடர்பில் உங்களுடைய மாவட்ட செயலாளருடன் இணைந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தொழில் வாய்ப்புகளை வழங்கும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பிட்ட ஒதுக்கீடை வழங்கவும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். ஆகவே வடக்கு மாகாண மக்களும் குறிப்பாக யாழ் மாவட்ட மக்களும் எங்களுடன் தொடர்ச்சியாக இணைந்து பயணிக்க வேண்டும். අපි සියලු රාජ්‍ය නිලධාරීන් ඉල්ලා හිටින්නේ
මෙන්න මේ රට පිළිබඳව ජනතාව පිළිබඳව අපි හැම කෙනාම වගකීම අරගෙන මේ රට මේට වඩා හොඳ රටක් බවට පත් කරන්න ජනතාවගේ ජන ජීවිතය මේට වඩා උසස් කිරීම සඳහා අපි ඔක්කොමලා එකතු වෙලා වැඩ කරමු.